என் பாட்டு கேரளாவில் நிறைய பயங்கரமாக கேட்குறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு சிங்கிள் பசங்களுக்குலாம் பயங்கர ஹிட்டு போல இங்க. ஸோ வந்து എനിക്ക് ഇവിടെ പറയണമെന്ന് വിചാരിച്ചപ്പോൾ ഇതിനു മുമ്പിൽ PT സാർ എന്ന് പറയുന്ന ഒരു സിനിമയുടെ റിലീസ് ചെയ്തിരുന്നു നാട്ടിൽ. അപ്പം ഒരു തിയേറ്ററിലായിരുന്നു, തിയേറ്ററിൽ. അപ്പം പുള്ളിക്കാരൻ ഇവിടുത്തെ ഫാൻസിനെ കുറിച്ച് അറിഞ്ഞിട്ട് അവരുടെ കൂടെ ഇരുന്ന് സിനിമ കാണാൻ വേണ്ടി അവിടുന്ന് ഇവിടെ വന്ന് ആ ഒരു ഷോ, ഒറ്റ ഷോ, അതിൽ അവരുടെ കൂടെ ഇരുന്ന് കണ്ടിട്ട് പോയതാണ്. പിന്നെ പുള്ളിക്കാരൻ ഇവിടെ ഇത്രയും ഫാൻസ് ഉണ്ടെന്നുള്ളത് പുള്ളിക്കാരൻ ഇവിടെ വരുമ്പോഴാണ് അറിയാം. അപ്പം ഹി ഈസ് ബീങ് സെലിബ്രേറ്റഡ് ഓൾ ഓവർ ബിക്കോസ് യങ്സ്റ്റേഴ്സിന് ആദ്യം എന്ന് പറയുന്ന ഒരു ഇൻസ്പിറേഷൻ നോട്ട് ആസ് എൻ ആക്ടർ ബട്ട് പുള്ളിക്കാരൻ പറയുന്ന ഓരോ സാധനങ്ങൾ എല്ലാത്തിലും ഒരു ഭയങ്കര ഡീപ്പ് മീനിങ് ഉണ്ടാവും. നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം മറ്റേ ജല്ലിക്കെട്ട് സമയത്ത് എന്തെല്ലാം ഇഷ്യൂസ് ഉണ്ടായിരുന്നു, പക്ഷേ പുള്ളിക്കാരൻ ഭയങ്കര വാലിഡ് ആയിട്ടുള്ള ഒരു സാധനങ്ങൾ പറഞ്ഞതാണ്. അപ്പം ഓൾ ദി യങ്സ്റ്റേഴ്സ് എല്ലാവരും അതിനെ ரிலேட் ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പം இங்கே உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேரளாவுக்கு இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணணும். இதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு டைம் கேரளாவில் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறது. ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் முதல் தடவையாக நான் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறேன். அண்டு இது வந்து இப்போ இந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்தக்கப்புறம் ஏன்னா அது நாங்களாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களே எங்களுக்கு வந்து சினிமா அது பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு ட்ரீம் இருந்துச்சு, இது எப்படியா பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது வரைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் சம்பாதிச்சோமோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இதை எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து நாங்கள் வந்து கற்றுக்குறோம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி. ப்ரொடியூசராக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டோம், ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. படம் அவுட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அடுத்து பிஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை இப்போ தான் நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணுறோம், இப்போ கேரளாவில் வந்து ரிலீஸ் ஆனால் வந்து இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த படத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்து ரீச் பண்ணிட்டேன், உங்களை எல்லாரையும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஃபேன்ஸ் முதற்கொண்டு எல்லாரையும் மீட் பண்ணணுங்கிற ஆசையும் இருக்குது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். தேங்க்யூ வைஷாக் பிரதர், டக்குன்னு நேற்று சொன்னோம், எல்லாமே இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. அண்ட் ஒரு நல்ல தியேட்டர்ஸ்லையும் இதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக பிக் ட்ரீம்ஸ் வந்து அவங்களும் நல்ல தியேட்டர்ஸில் இதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ். அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ தான் எனக்கு வந்து இப்போ பார்த்தோன்னு தான் தெரியுது, ஓகே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து கேரளாவில் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நீ வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துடணுங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் ஒவ்வொருத்தருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் கூட ஜாலியாக ஃபன்னாக இருக்குது உங்கள் கூட இருக்கிறப்ப. அண்ட் என்னோட PT சார் வந்து இப்போ கேரளாவில் ரிலீஸ் வந்து இல்லாதப்போ ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் இங்கே இருக்கிற கேரளா ஃபேன்ஸ் கூட வந்து நான் பார்க்கணுன்னு வந்து பார்த்துட்டு போனேன். போன டைம் வந்து அங்கே கொஞ்சம் இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் போய் பார்த்தோம் அந்த படத்தை. பட் இந்த டைம் வந்து த்ரூ கேரளா எல்லா இடத்துலையும் இது ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் நல்லா பிக்காய் போயிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வந்து என் பசங்களோட நான் வந்து இந்த படத்தை இங்கேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். அண்டு ஆனால் இது என்னென்னா இது ஒரு ஒரு எஃபர்ட், ஒரு கேங் ஆஃப் பாய்ஸோட எஃபர்ட். வாட் கேன் வி டூ வித் வாட் எவர் ரிசோர்ஸ் வி ஹேவ் அப்படிங்கிறத ஹவு வெல் கேன் வி டூ இட்டுங்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக தான் இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்ககிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸையும் வச்சு எப்படி ஒரு பெரிய படம் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ அதை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, விஷுவலாக ஒரு பெரிய கிராண்டியர் இருக்கும், அதை விட பல மடங்கு படத்தில் ஒரு கிராண்டியர் இருக்கும். அண்ட் ஒரு இன்டென்ஸான ஒரு படமா, ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கிற பயங்கர என்டர்டெயின்மெண்ட், பயங்கர காமெடிலாம் இருக்குது. ஸோ பார்க்குற ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஆக்ஷனாக கட் பண்ணியிருக்கோம், பட் உள்ளுக்குள்ளே நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல விரும்புறது. ஐ வில் சிங் ஃபார் தெம் அண்ட் மீன்வைல் ஐ வுட் ஆல்சோ லவ் டு டாக் டு யூ. ஏதாவது பேசணுன்னா, யாராவதுக்கு ஏதாவது கேட்கணுன்னாலும் ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு யூ கைஸ். எதாவது பேசணுன்னா கேட்கணுன்னா நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம். அப்படி ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? ஆமாம், ஓகே, புரிஞ்சுது, அவ்வளோதான். எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். தமிழ் எங்கள் படம் நீங்கள் இங்கே தமிழில் தான் பார்க்குறீங்க, உங்கள் படம் நாங்கள் எங்கள் மலையாளத்தில் தான் பார்க்குறோம். அதனால் வந்து அது புரியுது. ஓகே, டன். ஸோ நான் இப்போ உங்களுக்காக அது என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு, இங்கே நிறைய பசங்க இருக்காங்க ஸோ ப்ரெஸ்லையும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் இருந்தால் ஐ வுட் லவ் டு சிங் இட் ஃபார் யூ. என்ன பாட்டு இருந்தீங்க கொஞ்சம் ஃபேமஸ்?
எல்லா பாட்டும் ஃபேமஸ், பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் எனக்கு வாடிப்புல வாடி பிடிக்குமா? ஓகே, நான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கேரளாவில் மீசை முறுக்குக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. ஓகே, வாடிப்புல வாடி பாடுறேன்.